நான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு தேங்க் யூ சொல்லணும். என் லைஃப்ல மிராக்கிள் நடந்துகிட்டே இருக்கு சிஸ்டர். நான் சும்மா செல் எடுத்து அக்கா பசங்க சும்மா ஒரு கேம் ஒண்ணு ஏத்திட்டு போனாங்க. அந்த கேம் சும்மா நான் அட்டெண்ட் பண்ணேன் சிஸ்டர். அந்த கேம் மூலியமா எனக்கு ஒரு ₹1000 வந்தது. எனக்கு அதுவே ஒரு மிராக்கிள் தான். என்னடா சும்மா தான பண்ணோம். நம்ம அக்கவுண்ட்டுக்கு எப்புட்றா காசு வந்தது? அப்படின்னெல்லாம் பார்த்தேன். ரொம்ப ஹேப்பியா தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனா இன்னும் நெறைய இருக்கு சிஸ்டர். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஃப்ரீடமாவே இருக்காது சிஸ்டர். இப்போ ரொம்ப ஃப்ரீடமா இருக்கேன். மனசுல இப்போ எனக்கு கஷ்டமா, அ எல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துப்பாரு. எனக்கு பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு பிரபஞ்சம் மேல எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் நெறைய மனக்குழப்பமா, ம் ச்சே இருக்கவே கூடாது அப்படிலாம் நெனச்சு தான் நானு ரொம்ப டார்ச்சர்ல தான் நான் இருந்தேன் நானு வீட்ல. எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ஒரு 2 நாள் சண்டை வராம இருக்கிறதே பெருசு. 15 நாள் நான் கடந்துட்டேன் நானு சண்டை வராம. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரே ஏதாச்சும் பேசினாலும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஆல். இந்த மாதிரி மனக்குழப்பத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. அதாவது எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே தெரியும், எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்ப்போம், ஆனால் ஃபாலோ பண்ண முடியாது. 2 நாளைக்கு மேலே 3 நாளைக்கு மேலே பயங்கர பிரச்சனையாக இருக்கும். இது மாறவே மாறாதா, எதுக்குடா வாழறோன்னு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனில் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்கும், ஒரு ஹோப் கொடுக்கும். நிச்சயமாக உங்கள் லைஃப்பும் வந்து மாறும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்குங்க. ஆக்சுவலி நிறைய பேர் உள்ளுக்குள்ளே நிறைய நெகட்டிவ்ஸ் அண்ட் நம்மளை தெரியாமல் ஈகோ, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், தெரிஞ்சால் கூட அதை ஃபாலோ பண்ண முடியாமல் நம்மளுடைய நெகட்டிவ்ஸை நம்மளை ஸ்டாப் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் தான் நாங்கள் வந்து சரி பண்ணி உங்களுக்கு கிளாஸாக கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஆடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய சக்ஸஸ் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இருந்தால் கூட வாய்ஸ் ரெக்கார்டில் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக தான் இதை நான் போடுறேன். இன்னும் நிறைய இருக்குங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நிச்சயமாக இந்த விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையும் மாறும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எதுவுமே வந்து இனிஷியேட்டிவ் பண்ணும்போது ரொம்ப தயக்கமாக தான் இருக்கும். இது உண்மையாக இருக்குமா, பொய்யா இருக்குமா, நம்மளால் முடியுமான்னு. அதில் கால் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். உங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமா காண்டாக்ட் பண்ணுங்கள். வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போங்க. மேம் வணக்கம் மேம். நான் கிளாஸில் ஃபஸ்ட்டு டே ஜாயின் பண்ணல, செகண்ட் டே தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக கேட்குறீங்களா இல்லை சும்மா கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னீங்க. நான் எதார்த்தமாக யூடியூப்பில் பார்த்தேன் நான். சரி அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். சரி ஜாயின் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 15 நாளில் வந்து நான் 2வது நாள் ஜாயின் பண்ணேன். இருந்தும் எனக்கு நிம்மதியே இல்லாமல் இருந்துச்சு. நான் தான் கோவப்படுவேன் பசங்கள்கிட்ட. எங்கள் வீட்டுக்கார் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். அதனால அவரை வந்து நான் எதையாச்சும் சொல்லுவேன் நான். அவரை சந்தேகப்படுற மாதிரி நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நான். அதனால எங்கள் 2 பேர்த்துக்கும், இத்தனைக்கு நாங்கள் லவ் மேரேஜ் தான், லவ் டு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் இருந்தாலும் 2 பேர்த்துக்குள்ளேயும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அவர் வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்டு எங்களை சண்டை போடுற மாதிரி எனக்கு தோணும். அது சொல்லி கொடுக்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பட் அவர் ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் எங்களோட சண்டை வரும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாகி, பசங்களும் கேட்க மாட்டேங்குது, ஹஸ்பண்டும் கேட்க மாட்டேங்குது, என்ன தான் பண்ணலாம். நிறைய சாமி கும்பிடு எல்லாத்துலேயுமே எனக்கு தோத்துட்டேன் நான். சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, ஏதாச்சும் சின்ன சின்ன விளக்கு போடுறது, நம்பிக்கை தான். இன்னும் சாமி மேல் நம்பிக்கைலாம் இல்லாமலாம் இல்லை, நம்பிக்கை தான். ஆனால் எனக்கு வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் நான் இவங்ககிட்ட ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன். நீங்கள் எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, சுற்றி இருக்கவங்க, அவங்க தான் மாறலடி, நீ மாறு நீ மாறுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. அது அந்த அந்த வார்த்தை எனக்கு பெருசாகவே தெரியலை. இன்னொரு பூர்வமாக கூட நான் சொல்கிறேன் நான். ஆனால் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். அவங்க மாறல, எல்லாருமே அன்பு வைங்க, எல்லாமே வைங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் 3 மாதம் பேசாமல் இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எல்லாமே நானும் இப்படி கிளாஸ் போகிறேன், நான் இப்படிலாம் இருக்கேங்க, நான் ஏதாச்சும் உங்கள்கிட்ட அன்பாக பேசுகிறேன், நீங்கள் திரும்ப இருக்கு அதுக்கு ஏதாச்சும் மனசில் வச்சு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்கிட்ட எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு, நீங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். நான் காலைல எழுந்திரிச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லுவேன், தேங்க்யூ சொல்லுவேன். அவருக்கு அதெல்லாம் புதுசாக தெரிஞ்சிச்சு. அது கூட 2 நாள் கிண்டல் பண்ணார், நீ 2 நாள் தான் கிளாஸ் போவ, அப்புறம் கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம்
கிளாஸ்ல நான் என்னைக்கு ஜாயின் பண்ணேனோ, அதுலேருந்து என் வீட்லக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எந்த சண்டையுமே வரல. சத்தியமா நான் சொல்றேன் நானு. நான் என்னைய மாத்திக்கிட்டேன் நானு. நீங்க சொல்ற மாரி நீங்க தான் மாறணும். அப்படிலாம் நீங்க சொன்னீங்க. நான் யார் சொல்லியுமே கேட்கல. அது ஒரு நம்மளுக்கு ஒரு டீச்சரா இருந்து சொன்னா தான் நம்ம கேட்போன்ற மாதிரி உங்க கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம், நீங்க சொல்றத ஃபுல்லா நான் கேட்டேன். நான் உட்காருவேன் கிளாஸ்ல கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா நான் அந்த டயத்துல உட்காருவேன். ஒரு நேரம் அந்த தியானம் பண்ணும்போது எனக்கா ஒரு மாரி தூக்கம் வரும். ஆனா அந்த தூக்கத்துலயும் தூங்குற மாரி எனக்கு தெரியாது. சரி நம்ம கிளாஸ்ல தான் இருக்கோம்ன்னு சொல்லிட்டு நான் திரும்பி கன்டின்யூ வந்துடுவேன் நானு. எனக்கு ஒரு 2, 3 நாள் சிரமமா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு எந்த சிரமமுமே தெரியல. இந்த மூச்சு பயிற்சி கொஞ்சம் 2, 3 நாள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவுமே சரியாயிடுச்சு. அப்புறம் 6 டூ 7 சாயந்தரம் வெளியில பால்கனில உட்காந்து வானத்த பார்த்தே நானு ஒரு நேரம் நீங்க சொன்ன மாரி கிளாஸ்லாம் இது பண்ணுவேன். என் மாமியார் கூட வந்து நானு எங்க 2 பேத்துக்கும் பயங்கரமான சண்டை வந்துருச்சு. அவங்க என்னை வீட்டுக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷம் நான் பேசவே இல்ல அவங்கட்ட. இந்த கிளாஸ்லாம் போனோனே வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. நானே அவங்கட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். நானே மன்னிப்பு கேட்டேன். என் மேல தான் தப்பு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டேன் நானு. நெறைய மாற்றம் எனக்கே தெரியல. என் பசங்கள திட்டி எனக்கே தெரியாது. கோவமா ஒரு எரியாம எனக்கு எங்க வீட்டுக்கார் வீட்லயும் எங்க அம்மா, அப்பா கூடயும் நான் சண்டை போடுவேன் நெறையா. இப்பல்லாம் எனக்கு அந்த மாரி ப்ராப்ளம் எனக்கு இல்ல. நானே புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். இதுதான் இப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோலாம் இருக்கா? இந்த மாரிலாம் இருக்கணும் நம்ம அப்படின்னு நான் இருக்க ட்ரை பண்ணுவேன். ஆனா என்னால முடியாது அது. எங்க வீட்டுக்காரர் இந்த விஷயத்த கேட்கக்கூடாதுன்னு நெனைப்பேன். ஆனா கேட்டுருவேன். கேட்டு அதனால பெரிய பிரச்சனை, சண்டை எல்லாமே வரும். எதுவும் குடுக்க மாட்டாரு. பணம் குடுக்க மாட்டாரு. எங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுருவாரு. இருந்தாலும் அந்த பணத்தினால 2 பேத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும். என்ட்ட எதுவும் குடுக்க மாட்ற, வைக்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி நெறைய பிரச்சனை வந்துச்சு மேம். இப்ப நான் எவ்வளவோ அதுலேருந்து வந்திருக்கேன் நானு. இப்ப கொஞ்சம் எவ்வளவோ மனசு நிம்மதியாவும், அமைதியாவும் குடும்பத்துல கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இல்லாம நாங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா பேசிக்கிறனால என் பசங்க அது பாட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இல்லாட்டினா அது ஒரு மாரி பயந்துக்கிட்டே சண்டையில பார்த்துக்கிட்டு ஒரு மாரியே இருக்குங்க மேம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப சேஞ்ச் தெரியுது சிஸ்டர். என்ன சேஞ்சுனா, நான் ஒர்க்கு போயிட்டுருக்கேன். நான் வந்து கோழி பண்ணையில சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இது ஒரு உணவு பொருள் சம்மந்தமான வேலையில தான் நான் இப்போ இருக்கேன். அங்க வந்து என்னைய ஃபர்ஸ்ட்டெல்லாம் எங்க ஓனர் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு. "ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிற" அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாரு. இப்போலாம் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாவே நான் தான் பார்த்துட்ருப்பேன். சும்மா ஒரு பில்லுல நான் சைன் பண்ணாம விட்டுட்டேன். அவரு எப்பயுமே ஒரு பில்லு கூட உன்னால சைன் பண்ண முடியாதான்னு கேட்பாரு. ரொம்ப ஒரு ரொம்ப கோவமாவே பேசுவாரு. அன்னைக்கு ஒண்ணுமே பேசல சிஸ்டர். பார்த்து கவனமா வேலை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தா, அ என்னால இந்த பிரம்ம முகூர்த்தம் ஹீலிங் செஷன் அ ஒரு வாரம் தான் சிஸ்டர் என்னால சக்ஸஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சது. எனக்கு இப்போ 1 வீக்கா ஹெல்த் ப்ராப்ளமாவே இருக்கு. அது வந்து என்னோட கெட்ட எனர்ஜி எல்லாம் வெளியில போறனால தான்ட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. டிவோர்ஸ் பிரச்சனை இருக்கு சிஸ்டர். எங்க 2 பேருமே பிரிஞ்சு இப்போ 8 வருஷம் ஆயிருச்சு. அவரும் நாங்களும் எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்ல. இப்போ எங்க அம்மா அவரே இப்போ பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செக்ஷனுக்கு நான் அமௌண்ட் பே பண்ணதுமேவே, அவங்களே கால் பண்ணி நான் உனக்கு சைன் பண்ணி குடுத்துர்றேன். டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. செம்ம மிராக்கிள் தான் சிஸ்டர். ஆ சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். உங்க வாய்ஸ் கேட்கறதுக்காகவே நான் அவ்வளோ ஹெல்த் முடியாம தான் இருக்கு. அப்பவும் நான் எந்திரிச்சு நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செக்ஷன் இது வந்து நான் லைஃப் லாங்காவே உங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையாவே இருக்கு சிஸ்டர். உங்க ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. எனக்கு இந்த டிவோர்ஸ் பிரச்சனைக்காக மட்டும் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனா எனக்கு எல்லாமே கிடைக்குது. என் அப்பா, அம்மா என்கிட்ட சரியா பேசாம இருப்பாங்க. நல்லா பேசுறாங்க. என் தங்கச்சி யார் பார்த்தாலும் என்ன கொற குறையாவே நினைப்பாங்க. இந்த பிள்ளை இப்படி இருக்குது, அந்த மாரி தான் நினைப்பாங்க. ஆனா இப்போ எல்லாருமே என்கிட்ட பேசாதவங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணி தைரியமா பேசுறாங்க. என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றவங்க கூட இப்ப என்கிட்ட நல்ல விதமா பேசுறாங்க. எல்லாமே நல்ல விதமா சந்தோஷமா இருக்கேன் சிஸ்டர். சேலரி கம்மியா தான் குடுப்பாங்க. ஆனா இப்போ இந்த மந்த்லேருந்து சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாமே யுனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் தான் சிஸ்டர். வாய்ஸ் எனக்கு எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும்னே இருக்கு. எப்படா உங்க வாய்ஸ் கேட்கலான்னு நினச்சிட்டே இருந்தேன். வாட்ஸ்அப் வந்தா உங்க வாய்ஸ் இருக்கு சிஸ்டர். ரொம்ப நன்றி.
இன்னும் என்னோட லைஃப்ல மிராக்கிள் நெறைய மிராக்கிள் நடக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறேன்